கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில ஆலய வளாகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில தேவரீர் பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம் 862 பக்கம். பழைய ஏற்பாடு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையும் நம்ம எடுத்து நிறுத்தி நிதானமாய் அந்த வார்த்தைகளை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே என் வாயில் இருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சகம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நம்ம நிறைய பேர் நினைக்கிற ஒரு காரியம், இவ்வளவு ஜெபம் பண்ணினமே பதில் காணவில்லையே. நாங்கள் நினைக்கிற காரியம், இவ்வளவு பிரசங்கம் பண்ணினோமே அந்த பிரசங்கம் என்ன ஆயிற்று? ஜனங்களுக்குள்ளே அது கிரியை செய்கிறதா? ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறதா? அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா? உங்களுடைய கேள்வி, நம்ம செபித்தமே பதில் வந்து விட்டதா? இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்விகள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எங்களிடத்துல கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், 35 ஆண்டுகள் நான் தேவனுடைய ஊழியத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் செய்திருக்கிறேன். எத்தனை பிரசங்கங்கள் என்று என்னால் எண்ணி பார்க்கவே முடியாது. நான் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவரே, எத்தனை கோடி பிரசங்கங்களை என் மூலியமாய் நீர் பேசி இருக்கிறீர், அது எல்லாம் என்ன ஆயிற்று? ஜனங்களுக்குள்ளே அது கிரியை செய்கிறதா? பாறையில் விழுந்துருச்சா, பாதையில் விழுந்துருச்சா, முள்ளில் விழுந்துருச்சா, நல்ல நிலத்தில் விழுந்துருச்சா? வாரந்தோறும் நான் ரொம்ப பிரயாசப்பட்டு நடு இரவிலிருந்து உட்கார்ந்து செபித்து அந்த வார்த்தையை எடுத்து கொண்டு போகிறேனே, அது எத்தனை ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியலையே. கேட்கவும் முடியலையே, கேட்பதற்கும் சமயமும் இல்லையே, சந்தர்ப்பமும் இல்லையே, வாய்ப்பும் இல்லையே, அதற்கான அனுகூலமான சூழ்நிலையும் இல்லையே. அதனுடைய காரியம் உமக்குத்தானே தெரியும் என்று பல கேள்விகளுக்கு நடுவில் நான் ஜெபித்து கொண்டு இருந்து தேவனுடைய வார்த்தைக்காய் உட்கார்ந்திருக்கிற வேளையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து, என்னுடைய வசனம் வெறுமையாய் மாறாது, வெறுமையாய் வராது. நான் என்ன நோக்கத்துக்காய் நான் அவர்களிடத்தில் அந்த வார்த்தையை அனுப்பினேனோ அந்த காரியம் இன்றைக்கு உன் கண் பார்க்க நடக்காமல் இருந்தாலும் நிச்சயமாய் அது நடக்கும், மாறும், அது காரியத்தை செய்யும் என்று சொல்லி என்னை தேற்றி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களுக்கு அந்த 13வது வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் என்னை உந்தி தள்ளி கொண்டு வந்தார். முட்செடிக்கு பதிலாக, இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்க, என் வாழ்க்கை முள்ளா இருக்குதே, கல்லா இருக்குதே, கண்ணீரா இருக்குதே, கஷ்டமா இருக்குதே, கடன் தொல்லையா இருக்குதே, எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் எனக்கு முள்ளை தவிர வேறு ஒன்றும் இல்லையே. முள் போல ஒரு வாழ்க்கை. இங்க வேதம் சொல்லுவார், முட்செடிக்கு, செடியே முள்ளு செடி, அதுல என்ன கிடைக்கும்? முள்ளு தான் கிடைக்கும். அதுல இருந்து வரக்கூடிய விதை, அதுல இருந்து வரக்கூடிய கனியும் முள்ளாகத்தான் இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, முட்செடி எப்படி மாறுமா? மிருது செடியாக, அது தேவதாரு விருட்சகமாக கர்த்தரால் மாற்ற முடியும். முள்ளா இருக்கிறவனையும், கல்லா இருக்கிறவனையும், முரடனா இருக்கிறவனையும், நடக்காது என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் கர்த்தர் நடப்பித்து காட்டி மாற்றி காட்டி அவர் வல்லமையுள்ள காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை கூர்ந்து பாருங்க. முட்செடியா இருந்தது இனி எப்படி இருக்குமா? முட்செடிக்கு பதிலாக என்ன செய்யுமா? தேவதாரு விருட்சகம் முளைக்கும். எங்க முள்ளு இருந்துச்சோ அந்த இடத்துல இனி பழங்களாய் மாறும், விருட்சகங்களாய் மாறும். எப்படி ஆதாம் ஏவாள் கொண்டு போய் வைக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்துல பலவிதமான விருட்சகங்களை கர்த்தர் வைத்திருந்தார். அது எல்லாமே அழகழகான விருட்சங்கள் நிறைந்த ஒரு இடமாய் அது இருந்தது. அந்த இடத்த
அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருந்தார். அதே போல இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முள்ளு மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க, முள்ளுல தான் பிரதர் வாழ்றோம், எங்க வாழ்க்கையே கண்ணீர் தான், எங்க வாழ்க்கையே கண்ணீரில தான் எங்களுடைய குடும்பமே இருக்குன்னு. அந்த முச்செடியை தான் இனி வருகிற காலத்துல கர்த்தர் தேவதாரு விருட்சகமாய் மாற்றுவாரு. இதுவரை காஞ்சு போய் காஞ்சொரியா இருந்தத இனி கர்த்தர் எப்படி மாற்றுவாரு? மிருது செடியாக மாற்றுவார். இது எதற்காக அவர் செய்வார் என்று அதிலே பின்னாடி சொல்றாரு. அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போறதுக்குடைய காரணம் என்னன்னா, அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாய் மாறும். அது கர்த்தருக்கு நித்தியமாக காலத்திற்கு அடையாளமாகவும் அது இருக்கும். இந்த வசனத்தை வைத்து நான் தியானிக்கிற வேளையில சில வசனங்களை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தி 2 சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை இந்த காலை வேளையில நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம், பக்க நம்பர், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், 687வது பக்கம், 30வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ். 11வது வசனத்தை வாசிக்கலாமா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். இன்னைக்கு இங்க நிறைய பேர் புலம்பல் தான் உங்களுடைய பேச்சாகவே இருக்கு. எப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க, புலம்பலா தான் சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் சரியில்லை, மனைவி சரியில்லை, வேலை சரியில்லை, எஜமானன் சரியில்லை, குடியிருக்கிற வீடு சரியில்லை, நான் போற இடத்துல நண்பர்கள் சரியில்லை, என் உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, புலம்பல். இன்னைக்கு இந்த புலம்பலை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். நிச்சயமா உங்க புலம்பல் மாறும், உங்க வேதனை மாறும், உங்க முட்செடி மாறும், உங்க காஞ்சொரி மாறும். ஏனென்றால் காலை வேளையில பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறிவிட அவர் ஒரு மனுப்புத்திறனும் அல்ல. அவர் சொன்னார்னா நிச்சயமா நடக்கும். அது உங்க வாழ்க்கையில நியமிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நியாயாதிபதிகள் 14:14 322வது பக்கத்துல சிம்சோன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போனால் இன்னும் இது மெருகூற்றப்பட்டது மாதிரி அருமையா இருக்கும். நியாயாதிபதிகள் 14:14 322வது பக்கம், நியாயாதிபதிகள் 14:14. அப்பொழுது அவன் பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதையை அவர்களால் 3 நாட்கள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. அதற்கான பதிலை அவர் சொல்றாரு 18வது வசனத்துல பாருங்க. ஆக 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேவனை பார்க்கிலும் தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பது இல்லை என்றான். இங்கு வேதம் சொல்லுது பாருங்கள், பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பலம், பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. பச்சிக்கிறவன சிங்கம், அந்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேன் கிடைச்சிச்சான். அதைத்தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுது. அந்த சிங்கத்துக்கிட்ட யாருமே போக முடியாது, அது கொடூரமான ஒரு விலங்கு. ஆனா அந்த சிங்கத்துக்குள்ளேயும் சிம்சோனுக்காக கர்த்தர் ஒரு தேன் கூட்டை வைத்திருந்தார். அந்த தேன் கூட்டை எடுத்து அவன் சாப்பிட்ட பொழுதுதான் இந்த விடுகதையை சொல்கிறான், பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் சிங்கம் போல இருக்கிற வாழ்க்கை, சிங்கம் போல இருக்கிற கணவன், சிங்கம் போல இருக்கிற மனைவி, சிங்கம் போல இருக்கிற குடும்பம், சிங்கம் போல இருக்கிற தொழில், சிங்கம் போல இருக்கிற உங்க உடல் சரீரம், அது எல்லாவற்றையும் அழகாய் பச்சனமாய் மாற்றி மதுரமாய் மாற்ற கர்த்தர் வல்லமையும் கீர்த்தியும் மகிமையும் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். நம்ம நினைக்கணும் இது முடியாதுன்னு. நம்ம நிறைய காரியம், எங்க வீட்டுக்காரர் என்ன மனம் மாற மாட்டாரு, அவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி இங்கே சகோதரிகள் இருக்கிறீங்க. இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது, அவ்வளவுதான் என்று சகோதரிமார்கள் இங்க இருக்கிறீங்க. இனி என்னுடைய உடல் மாறவே மாறாது, என்னுடைய உடல்நிலை இதுதான் என்னுடைய முடிவு கால பரியந்தம்னு இங்கே பிள்ளைகள் நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க. ஆனா எல்லாவற்றையும் மாற்ற தேவனால் கூடும். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, பச்சிக்கிறவனிடத்துல
அவன் பட்சிக்கிறவன், ஆனால் அவனிடத்துல பச்சனம் பிறக்கும். பலமுள்ளவன், அவனிடத்துல மதுரத்தை கர்த்தர் கொண்டு வர முடியும். அதுபோல உங்க வாழ்க்கையில பட்சிக்கிற வாழ்க்கைய அது பச்சனமுள்ள வாழ்க்கையை மாற்ற கர்த்தரால் கூடும். பாருங்க, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1030வது பக்கம். நான் வார்த்தையை வசனத்தை மட்டுமே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வசனம்தான் வல்லமையுள்ளது, வசனம் பேசக்கூடியது. ஏனென்றால் நான் விரும்பினதை செய்யும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 1030வது பக்கம் அந்த வசனத்தை, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தயவு செய்து நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். 1030வது பக்கம் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்க உங்களுக்காக, எனக்காக, நமக்காக வாசிக்கலாம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். சொல்லுங்க, ஏன் காலத்தையும் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவாரு. ஏனென்றால் அவர்தான் வல்லமையுள்ள ஒருவர், அவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைய அப்படியே தேநீட்ட பணியாரமாய் அவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு இருக்கிற மாறாவை மதுரமாய் அவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு இருக்கிற கசப்பு கலந்த காடியை தேநீட்ட பணியாரமாய் கர்த்தரால் மாற்ற முடியும். அதனாலதான் இந்த வசனம் அங்க எழுதி இருக்கிறாரு, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இன்னைக்கு உங்க குடும்பத்துல காலையில எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரையும் சண்டை தாங்க எங்க வாழ்க்கையை. எங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் கடன் தொல்லை தாங்க. கடன் வாங்குவதானே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சரித்திரமேனு. இதெல்லாம் ஒரு காலமா இருக்கலாம், ஆனால் இந்த காலத்தை கொடுக்கிற காலமாய் மாற்ற கர்த்தரால முடியும். ஒரு காலத்துல அடிமையா இருந்த இஸ்ரவேலர்களை ஆளுநர்களாய் கர்த்தர் மாற்றவில்லையா? சட்டை இல்லாமல் வாழ்ந்தவர்களை வஸ்திரங்களை, அழகு வஸ்திரங்களை தரிக்கிறவர்களாய் மாற்றவில்லையா? ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் கர்த்தர் மாற்றவில்லையா? மீன் பிடிக்கிறவனை அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றவில்லையா? கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் உங்கள் விசுவாசத்தை வைத்து தான் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இங்க தானியேல் சொல்றாரு பாருங்க, அவர் காலங்களையும் சமயங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறவர். இன்னும் அவர் எப்படிப்பட்டவர்? ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ரெண்டு வேலையுமே அவர் செய்வார். உனக்காக தள்ள வேண்டியவர்களை தள்ளுவாரு, ஏற்படுத்த வேண்டியவர்களை ஏற்படுத்துவார். உனக்காக உங்க எஜமானன்களையே, முதலாளிகளையே, உங்களுடைய அதிகாரிகளையே அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உனக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு உனக்கு யார் வந்தால் அது மகிமையா இருக்குமோ அப்படிப்பட்ட நபர்களை அவர் உனக்காக கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த கால வேளையில முழு இருதயத்தோடு அவரை சார்ந்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான முச்செடிகளையும் இந்த மாதத்துல கர்த்தர் மாற்றுவார். போன வாரம் இந்நேரத்துக்கு நாங்க கதிகலங்கி நின்று ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரே, பள்ளத்தாக்கா இருக்கு, மழை காலம் வரப்போகுது, என்ன செய்ய போகிறோம்? 3 மாதமாய் நாங்கள் முயற்சி எடுத்தோம். 3 மாதமாய் இதற்காக நாங்கள் அதிக பிரயாசம் எடுத்தோம். ஆனால் ஒரு காரியமும் கைகூட வரல. கடைசி நாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில திடீரென்று காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். கொஞ்ச நேரத்திற்குள்ள எங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருந்த அந்த பள்ளத்தாக்கையெல்லாம் நிரப்ப கர்த்தர் உதவி செய்தார். கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த காரியம், இமை பொழுதுல அந்த காரியத்தை அவர் நடத்தி கொடுத்துட்டார். 3 மாதம் நடக்காத காரியம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது முடிந்ததை நாங்கள் பார்த்து ஆனந்த களிப்போடு கூட கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்தினேன். ஏன்னு சொல்றேன்னா, இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அநேக நாளாக எதிர்பார்க்கிற காரியத்தை இமை பொழுது கர்த்தர் உங்களுக்கு நடத்தி கொடுத்து காரியங்களை நேர்த்தியாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. பாருங்களேன், மத்தேயு தீர்க்கதரிசி, மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். 39வது பக்கம், மத்தேயு 25:24 வாசிக்கலாமா? ஒருவன் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். 5 தாளந்து வாங்கிட்டு போனவன் 10ஆ மாத்திட்டேன், 2 தாளந்து வாங்கிட்டு போனவன் 4ஆ மாத்திட்டேன், 1 தாளந்து வாங்கிட்டு போனவன் பத்திரமா மூடி வச்சுட்டேன். கர்த்தர் அவனிடத்துல கேட்கும் பொழுது அவன் சொல்ற பதில் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதில். அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க, நீங்க வைக்காத இடத்துல நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். நீர் விதைக்க மாட்டீர் ஆனா அறுப்பீரான், நீர் தெளிக்க மாட்டீர் ஆனா சேர்ப்பீரான். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தரை அவன் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. அவனுக்கு கூட ஒரு புத்தி இருக்குது.
அவர் விதைக்காத இடத்துல கூட அறுப்பாராம். அடுத்து தெளிக்காத இடத்துல, விதைத்து விடாத இடத்துல, தூக்கி எரியாத இடத்துல இருந்து சேர்ப்பாராம். அவ்வளவு வல்லமையுள்ளவர். அதனால நான் உங்களுடைய தாளந்தை புதைச்சு வச்சேன். அவன் செய்தது ரெண்டாவது காரியம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அவன் சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் எப்படி கர்த்தரை அறிந்திருக்கிறான்? விதைக்காத இடத்துல அவர் அறுக்கிறவர். இன்னைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத காரியத்தை அவர் செய்து உங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. 2 நபர்களை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல ஒரு மனுஷன் எப்படி முட்செடியாய் இருந்தவன், அவனை கர்த்தர் எப்படி மகிமையாய் மாற்றினார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58வது வசனம், பக்க நம்பர் 171. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரத்தை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஸ்தேவானை எல்லாரும் கல் எறிஞ்சு கொள்றாங்க. கல் எறிகிறவங்க அந்த கல் எறியும் பொழுது உடம்புல வேர்வை வரும்னு சொல்லி அவங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி கொண்டு வந்து அந்த எரிஞ்சு கொள்ளும் பொழுது அவங்களுடைய உடல் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருங்கிறதுக்காக அதை கலட்டி கொண்டு வந்து சவுல் என்று சொல்லப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகில வைத்தார்களாம். அப்ப இந்த இடத்துல நம்ம முதல்ல சவுலை பார்க்கிறோம். இவர் தான் பின் நாட்கள பவுலாய் மாறுகிறவர். இப்ப சவுலு எதுக்கு உடந்தையா இருக்கிறாரு? ஸ்தேவானை கொல்லுகிறவர்களுக்கு உடந்தையாக நிற்கிறார். அப்ப இவர் ஒரு கொலை வெறி பிடித்த ஒரு மனிதனாய் முச்செடியாய் இருக்கிறார். அப்ப இவருக்குள்ள ஒரு கொலை வெறி இருக்கு. யாரை கொல்லணும்? ஸ்தேவானை கொல்லணும். நம்ம செய்யாட்டியும் செய்யறவனுக்கு உடந்தையா நின்று அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் இவர் வாங்கி வச்சுக்கிட்டு நிற்கிறார். வேதம் சொல்லுது வாலிபனாய் இருந்தார். 8ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை பாருங்க. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்து இருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவித்து சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான். அங்க ஸ்தேவானை கொலை செய்வதற்கு உடந்தையா இருந்தான். இங்க சபையை சவுல் பாழாக்கி கொண்டு இருந்தான். சபையை ஒட்டச்சு சித்திரவதைப்படுத்தி கொண்டிருந்தான். பாருங்க, வேதம் சொல்லுது முதல் வசனம், சவுல் கொலை செய்வதற்கும் சம்மதித்து இருந்தான். அப்ப இவன் எவ்வளவு பெரிய முள்ளு பாரு, எவ்வளவு பெரிய முட்செடி பார். இவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கசப்பு கலந்த காடி இருக்கு பார். இவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையா இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட ஒருவனை பின் நாட்கள்ல கர்த்தர் எப்படி மாத்தினாருங்கிறத நீங்களும் நானும் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். உங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்கலாம். நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு பார்த்துட்டு இன்னமும் இவர் முட்காடா தாங்க இருக்கிறாரு, முட்செடியா தாங்க இருக்கிறாரு. பக்கத்துல போனா அவர் என்னை பீறுகிற ஓனாயா இருக்கிறாருங்க. இவங்கள்ட்ட எல்லாம் சொன்ன மனம் மாற மாட்டாங்க. இவங்க எல்லாம் மனம் திரும்பவே மாட்டாங்க. இவங்க வாழ்க்கை இவ்வளவுதாங்க. நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். பவுல் பாருங்க, கொலை செய்வதற்கு சம்மதித்தான், கொலை செய்வதற்கு உடந்தையா இருந்தான், சபைகளை பாழாக்கினான். இவன் நிமித்தம் அந்த நாட்களில் எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்ணியிருப்பார்கள். இவனுக்காக இவன் பெயரை சொல்லி எத்தனை பேர் தேவனை நோக்கி முறையிட்டிருப்பார்கள். இன்னும் பாருங்களே, வேதம் சொல்லுது பாருங்கள், 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துல போய், அப்ப இன்னும் பயமுறுத்தி 7ஆம் அதிகாரத்துல ஆரம்பித்தவன் 9ஆம் அதிகாரம் வரையும் சபையை சின்னாவண்ணப்படுத்துறான், ஊழியர்களை சித்திரவதைப்படுத்துறான், ஸ்தேவானை கொல்லுவதற்கு உடந்தையா இருக்கிறான், இன்னும் சபைகளை பாழாக்குகிறான். அப்ப எவ்வளவு ஒரு மூர்க்கம் நிறைந்த ஒரு முரடன், எவ்வளவு கொடூரமான ஒரு இருதயம் உள்ளவனாய் இந்த சவுல் இருந்திருக்கிறான். ஆனால் அந்த முட்செடியையும் கர்த்தர் மிருது செடியாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. உங்க வாழ்க்கையிலையும் சவுல் போல உங்க கணவன் இருக்கலாம், சவுல் போல உங்க பிள்ளைகள் இருக்கலாம், சவுல் போல உங்க வாழ்க்கை இருக்கலாம், சவுல் போல உங்கள் தொழில் இருக்கலாம். எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் ஒரு ஆசீர்வாதமும் அதில் இல்லை பிரதர். எவ்வளவுதான் நாங்கள் பிரயாசப்பட்டாலும் ஒரு பலனையும் அதில் நாங்கள் பார்க்க முடியலை. விருதாவாய் செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறமே ஒழிய அதில் ஒரு பலனையும் எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லி
கேள்வி கணைகளோடு இந்த காலை வேளையில இங்க உட்கார்ந்து இருந்தால் உங்களுக்கு அதில் இருந்து ஒரு பச்சனத்தை கர்த்தர், அதிலிருந்து ஒரு மிருதுவான காரியத்தை கர்த்தர் செய்து கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. பாருங்களேன், அதே பவுல கர்த்தர் எப்படி மாத்தினார்? 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இயேசு அவனை பார்த்து சொல்றார், அப்போஸ்தலர் 9:5, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. சபையை துன்பப்படுத்தினா, ஸ்தேவானை துன்பப்படுத்தினா, அநேக விசுவாசிகளை கஷ்டப்படுத்தின, பாலாக்குன, அநேகரை பயமுறுத்தின, கடைசியில் ஏசப்பா சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப இயேசுவையே அவன் துன்பப்படுத்தினான். ஆனா அந்த மனுஷன் பின் நாட்கள்ல எப்படி மாறினான்? கர்த்தர் அவனை எப்படி மாற்றினார்? கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 258வது பக்கம், 258வது பக்கத்தை எடுத்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 20வது வசனம் எல்லாரும் தயவு செய்து வாசிக்கலாமா? இந்த கட்டாயம் நீங்க படிச்சு பார்க்கணும், அவனுடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தர் மாற்றி விட்டார். 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த மனுஷன் தாங்க இந்த மனுஷன். அன்னைக்கு சபையை உடைத்தவர், ஸ்தேவானை கொல்வதற்கு முதல் நபராய் இருந்தவர், அன்னைக்கு இயேசுவை துன்பப்படுத்தின அதே நபர் தான் இன்னைக்கு கர்த்தர் அவரை மாற்றி மிருது செடியாய் மாற்றி அழகான பச்சனம் கொடுக்கக்கூடிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு சபைக்கு தூணாய் கர்த்தர் மாற்றி இவன் மூலியமாய் 13 நிருபங்களை இந்த வேத புத்தகத்திலே கர்த்தர் எழுத வைத்து அவன் எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இயேசுவோடு கூட நானும் என்னை அறைந்திருக்கிறேன், அவருடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்திருக்கிறேன். இன்னும் பாருங்களேன், பிலிப்பியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் 270வது பக்கத்துல, இன்னைக்கு இத்தனை வருஷமாய் நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க போறீங்க, ஆனா இந்த வார்த்தை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை கிடையாது. ஆனா பவுல் சொல்றாரு பாருங்களேன், 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு உயிர், சாவு எனக்கு ஆதாயம். ஆனா நம்ம இன்னைக்கு சாவை பார்த்து பயப்படுறோம், சாவை பார்த்து விலகி ஓடுறோம், சாவே நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, இயேசு எனக்கு உயிராய் இருக்கிறார், இயேசு என் இரட்சகராய் இருக்கிறாரு, இயேசு என்னுடைய மீட்பராய் இருக்கிறாரு, அவர் என்னுடைய எஜமானனாய் இருக்கிறாரு. அதனால எனக்கு சாவை பத்தி பயம் கிடையாது, அது எனக்கு ஆதாயம், அது எனக்கு விருப்பமான ஒன்று. அழகா சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு என் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்துல முள்ளா இருந்தவன் இப்ப மிருது செடியாய் மாறிட்டாங்க, மெதுவான பிரதியுத்தாரம் சொல்லக்கூடியவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவனாய் மாறிட்டாங்க. அப்ப எந்த மனுஷனையும் கர்த்தரால் பிரகாசிக்க முடியும். இந்த கால வேளையில நீங்க பல பேர், என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் மகன் இப்படி இருக்கிறானே, என் மகன் இப்படி இருக்குது, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் உடல் இப்படி இருக்குது, என் தொழில் இப்படி இருக்குது, என் எதிர்காலம் இப்படி இருக்குது, கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் தராமல் ரொம்ப நாளா காத்திருக்கிறாரு, அதிக நாள் ஆயிடுச்சு பதில் வரலையேன்னு சொல்லி முச்செடி போல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தான் இந்த கால வேளையில இந்த ஆறுதலான வார்த்தையை சொல்ல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. இன்னும் பாருங்கள், பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதே பகுதியில் பின்னாடி பகுதி, பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஒரு காலத்துல இவனுக்கு எதெல்லாம் லாபமா இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் இப்ப இயேசுவுக்காக விட்டுறான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என் படிப்பு, என் பட்டம், என் அந்தஸ்து மேல சொல்றாரு பாருங்க. அந்த மேல இருந்து நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் பாருங்களே, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சந்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன், ஆகிலும் இதெல்லாம் எனக்கு லாபமாய் இருந்தாலும் இது எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக குப்பையும் நஷ்டம் என்று எண்ணி எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறேன்னு சொல்லி இயேசுவுக்காக எல்லாவற்றையும் பிறப்பின் வர்த்தமானங்களை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு கண் காணாத தேசத்தை நோக்கி,
கால் போகாத நடக்காத தேசத்தை நோக்கி அவன் நடந்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பூரணமாய் அவன் பிரசங்கித்தானாம். எருசலேம் துவங்கி இல்லிரிக்கம் தேசம் வரையும் அவன் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், நாடுகள் தோறும், கடற்கரை தோறும் ஒவ்வொரு இடங்களுக்காய் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் இயேசுவே தேவன் என்பதை அவன் திருஷ்டாந்தரப்படுத்தினான். இன்னொரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் அக்கரையிலே 12வது பக்கம் கெர்கனேஷர் நாட்டில் வந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. இங்க 2 மனிதர்கள் இயேசுவுக்கு எதிராக வருகிறார்கள், பிரேத கல்லறையிலிருந்து வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப இந்த 2 பேருக்குள்ள என்ன இருந்துச்சான்? 2000 பிசாசுகள் இருந்துச்சான். எவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் பாருங்க. அவர்களை குறித்து வேதம் சொல்லுது, மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். 2 பேருங்க, தாய் தகப்பன் பெற்றெடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்த பிள்ளைகள். ஆனா குறிப்பிட்ட காலங்களில் கொடூரமானவர்களாய் மாறி போனார்கள். காரணம் தெரியல பெற்றோர்களுக்கு. ஏன் என் பிள்ளை இவ்வளவு கொடூரமா இருக்கிறேன்? ஏன் என் பிள்ளைக்குள்ள இவ்வளவு மூர்க்கம் இருக்கு? ஏன் என் பிள்ளை கடிக்கிறான்? ஏன் உதைக்கிறான்? ஏன் அடிக்கிறான்? ஏன் பிரச்சனை பண்றான்? ஏன் கலாட்டா பண்றான்? ஏன் இவ்வளவு முரடனா இருக்கிறான்? அவங்களுக்கு தெரியல பெற்றோர்களுக்கு. கடைசியில அவன் எங்க போயிட்டான்? பிரேத கல்லறையில போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனை விலங்குகளால் கட்டவும் முடியாது, வழியிலே ஒருவனும் நடக்க முடியாது. யாரு போனாலும் அவனை அடிப்பேன், உதைப்பேன், மிதிப்பேன். அப்ப அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு வருத்தம், அந்த வாழ்க்கை எவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கும். அவங்கள பார்க்கறவங்க கேட்டிருப்பாங்க, நீ என்னமா பிள்ளைய பெத்தெடுத்த, இப்படியா பிள்ளைய வளர்க்கறது, இப்படி ஒரு முரடனை போய் ஒரு இப்படி பெத்திருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் அந்த பெற்றோர்களுடைய மனதை காயப்படுத்தி இருப்பார்கள். அந்த பெற்றோர் எத்தனை நாட்கள் அந்த பிள்ளைக்காக வருத்தப்பட்டிருப்பார்கள், துக்கப்பட்டிருப்பார்கள், கண்ணீர் வடித்திருப்பார்கள், அழுதிருப்பார்கள், புலம்பியிருப்பார்கள், தவித்திருப்பார்கள். எத்தனை இரவு பகலாய் அந்த பிள்ளைக்காக அவர்கள் துக்கித்திருப்பார்கள். அந்த பிள்ளையை நீங்க யோசித்து பாருங்க. அவன் பிறந்த நேரம் கல்லறையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், சுடுகாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் நினைச்சிருப்பான்ல, எங்க அம்மா இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, அப்பா இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு வேதனை, ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம், நான் ஏன் இந்த பிரேத கல்லறையில இருக்கணும், ஏன் என்னுடைய வாழ்க்கை எல்லாரும் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் பிரேத கல்லறையில் இருக்கணும், எனக்குள்ள என்ன நடக்குது அவனுக்கு தெரியல. இதுக்கு காரணம் வேதம் சொல்லுது, பிசாசு அவனுக்குள்ளே இருந்தான். அப்ப அந்த பிசாசு இருக்கிற இடம் பிரேத கல்லறை, பிசாசு இருக்கிற இடம் கொடிய காரியம், பிசாசு இருக்கிற இடம் வழியில ஒருவரும் போக விடாதபடி தடுத்து அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அப்படி இருந்த ஒரு முட்காடாய் இருந்த அவனையும், முட்செடியாய் இருந்த அவனையும், முட்செடியாய் வாழ்ந்து கொண்டு பலரை குத்தி வேதனைப்படுத்தின அவனையும் ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுது, எங்களை துரத்துவீரானால் அந்த பன்றிக்குள்ள போக எனக்கு அனுமதி தான். அப்ப ஏசப்பா ஒரு வார்த்தை போங்கன்னு சொன்ன உடனே அந்த 2000 பிசாசுகளும் ஒரே ஒரு வார்த்தையில அந்த மனுஷனை விட்டு அது விலகிச்சு. அதுக்கடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறினது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த கால வேளையில உங்க குடும்பத்திலையும், ஏன் பிரதர் எனக்கு வீட்டில் பிரச்சனைனா, உங்களுக்கு தெரியாமலே ஒரு ஆவி உங்க குடும்பத்தை அலக்களிக்குது. வேதத்துல நிறைய ஆவி இருக்கு. ஊமையின் ஆவி, செவிடின் ஆவி, குருட்டின் ஆவி, இன்னும் பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும் ஆவி, இன்னும் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆவிகளே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு விதத்துல உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நபர் பாதிக்கப்பட்டதுனாலதான் அவர்கள் நிமித்தம் உங்க வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்ப அதை நீங்க மேற்கொண்டு அந்த ஸ்பிரிட்டை நீங்க துரத்தி அந்த இடத்துல விடுதலைக்காக நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஒரு மிருது செடியை கர்த்தர் கட்டளையிடுவார். பாருங்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம்
35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அழகாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. வனாந்தரமும் வறண்ட நிலமும். வனாந்தரமும் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த வாழ்க்கையே வனாந்தரமாக இருக்குங்க, எங்கே போகிறதுனே தெரியலங்க. இதைத்தான் அங்கே சொல்கிறார். வனாந்தரமும் வறண்டு போன நிலமும் எப்படி மாறுமா? மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த மாசத்துல இந்த வாரத்துல நீங்க விசுவாசித்தால் உங்க வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். உங்கள் வறண்ட நிலமும் அது கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அதனாலதான் 4வது வசனம் சொல்றார், மனம் பதறல்களை பார்த்து நீங்க பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குன்னா, பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க பிரதர், இப்படியே உங்க வாழ்க்கை போகாது, நீ முச்செடியாவே இருக்க மாட்ட, நீ காஞ்சொரியாவே நீ இருக்க மாட்ட, நீ கடன்காரியாவே இருக்க மாட்ட, வியாதிக்காரியாவே இருக்க மாட்ட, வறுமை உள்ளவளாகவே இருக்க மாட்ட, பற்றாக்குறையோடு நீ வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்ட, எப்பொழுதுமே நீ வேடிக்கை பொருளாவே இருக்க மாட்ட. உன்னையும் கர்த்தர் மாற்றி ஆற்றி தேற்றி தூக்கி உன்னையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதனாலதான் நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்பிக்கையுடைய வார்த்தைகளை பேசணும். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து, தடுமாறி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து. ஏசப்பா ஜபாலய தலைவனை பார்த்து மனம் பதறிக்கொண்டு இருக்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை அப்படி. அவனை வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா, மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாதே, அப்படி செய்தி. செத்து போச்சு உன் பிள்ளை, இனி ஏன் அவரை கூப்பிடுற? லேட் ஆயிடுச்சு, அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்திருந்தாருன்னா அற்புதம் நடந்திருக்கும். அவர் இப்ப டிலே ஆயிடுச்சு, அவர் வந்ததே லேட், இனிமேல் எங்க அற்புதம் நடக்க போகுது, அவரை தொந்தரவுப்படுத்தாதேன்னு செய்தி வந்து சொல்றாங்க. அப்ப அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். பிரயாசப்பட்டு இயேசுவை போய் கூட்டிட்டு வந்தான். வர்ற வழியில இந்த செய்தி. அப்பதான் இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. 7 மாசம் கடந்து 8வது மாசத்துல இந்த 17ஆம் தேதி வந்துட்ட. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை நிறைவேறும் என்று எதிர்பார்ப்போடு நீ வந்துட்டு இல்லையா, அந்த நம்பிக்கையோடு நீ பிரயாணம் பண்ணு. நிச்சயமா கர்த்தர் உன் நம்பிக்கை வீண் போகாது. தாமதித்தாலும் காத்துரு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா நிச்சயமா நடக்கும். கால தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு, பதறாத சிதறாத, காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க. அதுக்கு வெயிட் கூடிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா அநேக நாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது ஒரு நாள் வரும் பொழுது அது ஜீவ விருச்சகம் போல இருக்கும். நீங்க விரும்பினது நிச்சயமா வரும். உங்கள் சொந்த கண்களாலே அந்த அற்புதத்தை நீங்கள் ருசிப்பீங்க. ஆனா அதற்கு காத்திருங்க, பொறுத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையில முட்செடிக்கு பதிலாக மிருதி செடியை கர்த்தர் தருவார். ஏனென்றால் இந்த வார்த்தையை கர்த்தர் அழகாய் தெளிவாக எனக்கு கொடுத்ததுனாலதான் இவ்வளவு ஆணித்தரமா நான் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமா வசனம் வெறுமையா திரும்பாது. உங்களுக்கு செய்த ஜெபங்கள் வெறுமையா போகாது. ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, வசனத்திற்கும் வல்லமை உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 113:9 நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்காக நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். நானே வாசிக்கிறேன். 743வது பக்கம். நீங்க வசனத்தை மட்டும் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, 113வது சங்கீதம் 9வது வசனம், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நிச்சயமா இந்த வார்த்தை நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில எது எது இல்லை, எவ்வளவோ பிரயாசப்பட்டு கிடைக்கலன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமாய் அதை கொடுத்து உன்னை வீட்டில கர்த்தர் குடியிருக்க பண்ணுவார். ஏன்னா இது நான் சொல்லல, ஆவியானவர் எனக்கு தெளிவா இந்த கால வேளையில காண்பித்து இந்த வசனத்தை நீ ஆணித்தரமா சொல்லணும். ஏன்னா என் பிள்ளைகள் அநேகர் வீட்டில் வேலை இல்லை, பல வருஷமா வேலை இல்லை, பல வருஷமா சுகம் இல்லை, பல வருஷமா அற்புதம் இல்லை, பல வருஷமாய் திருமணம் இல்லை, பல வருஷமாய் வியாதியிலிருந்து விடுதலை இல்லை. அது ஒரு வறண்ட வனாந்தர வாழ்க்கை, கிடைக்காத ஒன்றாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை தான் நீங்க சொல்றாரு, அதை நான் சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியா நான் மாற்றி அவங்களை வீட்டில் நான் குடியிருக்க பண்ணுவேன். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு புஸ்தகம் 21:42 வசனம். எல்லாரும் வாசித்து நம்ம எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி முடிக்க போகிறோம். மத்தேயு 21:42 வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா
அரைக்கல், காக்கல், முக்காக்கல் எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. இடத்துக்கு இடையூறாக இருக்குது, கொண்டு எங்கிட்ட மூளையில் போடு, பின்னாடி பார்க்கலான்ட்டு நல்ல கல்லாம் வச்சு வீட்டை கட்டுவாங்க. ஆனால் கார்னர் பிளேஸ் மூளையில் வந்து திருப்புறப்ப முழுக்கல் பயன்படாது. அப்போ கட்டாயம் அரைக்கல் தேவைப்படும், முக்காக்கல் தேவைப்படும், அல்லது பீஸ் கல் தேவைப்படும். அப்போ அவங்க தூக்கி கொண்டு எரிஞ்ச அந்த கல்லை தேடிக்கிட்டு அவங்களே போய் அதை எடுத்துகிட்டு வாம்பாங்க. அப்போ அந்த கல் தான் அந்த கார்னர் பிளேஸில் வைக்கப்படும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, ஆகாது என்று தள்ளின கல்லே. கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இது வேண்டாம், இதை இடையில வைக்க முடியாது, இது பயன்படாது, அதை தூக்கி போட்டுரு. அது பக்கத்தில் கிடந்தா கூட சொல்லுவாங்க இது இடையூறாக இருக்கு, அதை கொண்டு வெளியில் போட்டுரு, கார்னரில் போட்டுரு, எங்கேயாவது வெளியில் போட்டு வை, தேவைப்பட்டா எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. எப்போ தேவைப்படும்? அதுவும் ஒரு இடத்துல தேவைப்படும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, ஒன்று ஆகாது என்று எல்லாம் தள்ளிட்டாங்களா, புறம்பாக்கிட்டாங்களா, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, ஒன்று ஒதுக்கி வச்சுட்டாங்களா, அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் சொல்றாரு, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தராலே அப்படி ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? நிச்சயமாய் ஒதுக்கப்பட்ட உங்களை, தள்ளப்பட்ட உங்களை, புறக்கணிக்கப்பட்ட உங்களை நிச்சயமாய் மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு சொல்லுங்க, வாயை திறந்து, முட்செடியாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை மிருதி செடியாய் கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற அநேக பிள்ளைகள் முட்செடியாய் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை மிருதி செடியாய் நீங்க மாற்றுங்க. காஞ்சுரியாய் இருக்கிறாங்க, இதுக்கு பதில் ஆண்டவரே ஸ்தோத்திர மகிமையாய் இவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுங்க அப்பா. வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை கொடுங்க ராஜா. அப்பா, இவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அத்தனை நன்மையும் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் அற்புத வாரமாய் டிக்ளேர் பண்ணி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதுவரை நடக்காத அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள், பிரம்மாண்டமான காரியங்களை இந்த வாரத்தில் இந்த பிள்ளைகள் மேலே கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்கட்டும். இந்த சத்தம் கேட்குற இடங்களில் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.